ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025ஓட டே 1 ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் எத்தனை பிளேயரை பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆம் பவுலர் தான் வாங்க நினச்சாங்க. ஹர்ஷீப் சிங்கை பார்த்தீங்கன்னா அவங்க பை பண்ண நினச்சாங்கன்னா ஆனால் அது நடக்கவே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிக அமௌண்ட்டுக்கு போயிட்டாரு. சிஎஸ்கே நினச்ச மாதிரி அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்லாம் பை பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே இந்த ஆக்ஷனில் 2 தமிழக பிளேயரை வாங்கியிருக்காங்க. விஜய் சங்கரை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க. போன வருஷம் அவர் ஜிடி கணி ப்ளே பண்ணி கொடுத்தாரு. சிஎஸ்கே இவரை 1,20,00,000க்கு ஏலத்தில் எடுத்துட்டாங்க. இந்த ஆக்ஷனில் அவங்களுக்கு தேவையான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரை பை பண்ணியிருக்காங்க. ராகுல் திரிபாத்தியை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. போன வருஷம் எஸ்ஆர்ஹெச் கண்டி விளாண்டாரு. சிஎஸ்கே இவரை பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் 3,40,00,000க்கு ஏலத்தில் வாங்கிட்டாங்க. அடுத்த பிளேயர் யாருன்னா ரஜன் ரவீந்திரா தான். இவரை பார்த்தீங்கன்னா பிரைஸ் 1.5 crore தான் வச்சிருந்தாங்க. எடுத்தோடனே சிஎஸ்கேவும் எஸ்ஆர்ஹெச்சும் பார்த்தீங்கன்னா இவர் ஆக்ஷனில் எடுக்க போட்டிக்கிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 3,20,00,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. சிஎஸ்கே இவருக்கு தான் ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்துகிறாங்க. எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அமௌண்ட்டாக 4 கோடி சொன்னாங்க. இதுக்கு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. 4 கோடிக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வேறு லெவலில் வாங்கிட்டாங்க. அடுத்த பிளேயர் யாருன்னா கலீல் அகமது தான், லெஃப்ட் ஹேண்டர் பவுலர். இவர் பார்த்தீங்கன்னா பேஸ் பிரைஸ் 2 கோடிக்கு தான் வந்தார். ஆனால் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இவரை 4,80,00,000க்கு ஏலத்தில் வாங்கிட்டாங்க. போன வருஷம் டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பிளேயரில் பவுலிங் பண்ணார். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வேறு பவர் பிளேயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சிஎஸ்கே டெவான் கன்வேயை ஆர்டிஎம் கார்டு இல்லாமலே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க. இவரை சிஎஸ்கே 6,25,00,000க்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் திரும்ப வந்துட்டார். அடுத்து வந்த பிளேயர் யாருன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் எப்படி எடுப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. சிஎஸ்கே தான் இவரை பிக் பண்ணி வாங்கியிருக்காங்க. சிஎஸ்கே துளி கூட யோசிக்காமல் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சிஎஸ்கேவும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இவரை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணி வாங்கினாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் அண்ணனை 9,75,00,000க்கு இந்த ஏலத்தில் வாங்கிட்டாங்க. 2015க்கு அப்புறம் 2024 பார்த்தீங்கன்னா ஹோம் கமிங் கொடுத்துருக்காரு நம்ம அண்ணன். மறுபடியும் ஜடேஜா அண்டு அஸ்வின் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வரும். சிஎஸ்கே இந்த ஆக்ஷனில் ஒரு சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. போன வருஷம் ஜிடியில் விளாண்ட நூர் அகமதை பார்த்தீங்கன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பிக் பண்ணி எடுத்திருக்காங்க. இவர் ஒரு ஆப்கானிஸ்தான் ஆல்ரவுண்டர் தான். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இவர் எடுக்க ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி ஜிடியும் பார்த்தீங்கன்னா இவரை தக்க வைக்க தான் ட்ரை பண்ணாங்க. ஃபைனலாக சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 5 கோடி கிட்ட பை பண்ண போயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜிடி ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்திட்டாங்க. சிஎஸ்கே ஃபைனல் பை அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா 10 கோடி சொன்னாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஜிடி பார்த்தீங்கன்னா வேணான்ட்டாங்க. அதனால சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இவர் 10 கோடிக்கு இந்த ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க. 10 கோடிக்கு இவர் எடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 7 பிளேயர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் ஒன்று மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.